இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களையும் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக தாள்களையும் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் தமிழ் மாதமான 4வது மாதம் ஆடி மாதம் நிறைவடைய போகுது. ஆடி மாதம் நிறைவடைந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு 5வது மாதமான தமிழ் மாதமானது ஆவணி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆவணி மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும், இல்லைனா ஆபத்து வரும். அதாவது அந்தந்த ராசிக்காரங்களுக்கு கிரகநிலைகள் பொறுத்து பலன் கிடைக்கும். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு ஆவணி மாதம் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆவணி மாதத்தில் சூரியன் தான் ஃபஸ்ட்டு மாற போகிறாரு. ஏன்னா சூரியனுடைய இயக்கத்தை வைத்து தான் தமிழ் மாதமே கணக்கிடப்படுது. அந்த வகையில் சூரியன் கடகராசிலிருந்து விலகி அவருடைய சொந்த ராசியான சிம்ம ராசிக்குள்ளே வரப்போகிறாரு. அந்த அற்புதமான மாதம் தான் ஆவணி மாதம். இந்த வருடம் ஆவணி மாதம் என்னைக்கு பிறக்க போகுதுன்னா ஆகஸ்டுடைய 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறக்க போகுது. ஆகஸ்டுடைய 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து உங்கள் ராசிக்கு பலன்கள் கிடைக்கும். அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ராசிக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆவணி மாதத்திற்குன்னு சில ஆன்மீக சிறப்புகள் இருக்குது. ஆவணி மாதத்தில் முக்கிய விரத நாட்களும் இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத தெரிஞ்சு அதை கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்கள். தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது. அம்மன் வழிபாட்டுக்குரிய ஆடி மாதம் நிறைவடைந்து தற்போது ஆவணி மாதம் துவங்க இருக்குது. இது முழுமுதற் கடவுளான விநாயகரையும் காக்கும் கடவுளான பெருமாளையும் உலகிற்கே தந்தையாக விளங்கக்கூடிய சிவனையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும். காரணம், விநாயகரும் கிருஷ்ணரும் அவதரித்த மாதம் இது என்பதால் இந்த மாதத்தில் விசேஷ நாட்கள் அதிகம். ஆக்சுவலி ஆவணி மாதத்தில் வெயிலின் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் இந்த ஆண்டு முழுவதும் காலநிலை எப்படி இருக்கும் என்பதை கணிக்கக்கூடிய வழக்கம் நம்ம முன்னோர்கள் வைத்திருக்கிறாங்க. அதனால் ஆவணி மாதத்தில் காலநிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் இருக்குது. இப்பேற்பட்ட ஆவணி மாதம் தமிழ் நாட்காட்டில் 5வதாக வரக்கூடிய அற்புத மாதம். இது தமிழ் சந்திர மாதம் என்று குறிப்பிடப்படும். ஏன்னா சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்ம ராசியில் பயணிக்க துவங்கக்கூடிய மாதம் ஆவணி மாதம். அது மட்டும் இல்லாமல் முழுமுதற் கடவுளான விநாயகர், திருமாலின் மிக சிறப்பான அவதாரங்களான கண்ணன், வாமனர் அவதாரங்கள் அவதரித்தது எல்லாமே இந்த ஆவணி தான். அதனால் இது அற்புதங்கள் நிறைந்த மாதம் என போற்றப்படும். ஆக்சுவலி ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் ஆவணி மாதமானது ஜோதிட ரீதியாக சிங்க மாதம் என்றும் மாதங்களில் அரசன் என்றும் சிறப்போடு அழைக்கப்படும். என கேரளாவில் ஆவணி மாதமே ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுது. இந்த ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி, மகா சங்கடகர சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ஓணம், ஆவணி மூலம், ஆவணி அவிட்டம், ஆவணி ஞாயிறு, புத்திரத ஏகாதசி, காமிகா ஏகாதசி இந்த மாதிரி அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் வருது. அதில் நீங்கள் எது அவசியமாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விரதங்களை சொல்ல போகிறேன். அது என்னைக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த ஆவணி மாதத்தில் அதை கடைபிடிக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வருவது விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் பெருமான் அவதரித்த தினமானது விநாயகர் சதுர்த்தி என்று அழைக்கப்படும். ஆவணி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தியில் தான் விநாயகர் சதுர்த்தியாக உலகமெங்கும் கொண்டாடப்படும். இந்த தினம் விநாயகருக்கு சக்கரை பொங்கல், மோதகம், அவுள் பொரி, சுண்டல், விளாம்பழம், கொழுக்கட்டை, ஆப்பம் ஆகியவை நெய்வேத்தியமாக படைத்து அருகம்புல், வெள்ளருக்கு செம்பருத்தி ஆகியவை படைத்து வழிபடுவது சிறப்பானது. ஆக்சுவலி வளர்பிறை சதுர்த்தியில் விரதம் இருக்க நினைக்கிறவங்க விநாயகர் சதுர்த்தியில் தூங்குவது நல்லது. சதுர்த்தி விரதம் கடைபிடித்தால் செல்வ செழிப்பு, காரிய வெற்றி, புத்தி கூர்மை, குழந்தை பெரு, தொழில் வளம், உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே பெருகும். அதனால் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு மிஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, இந்த மாதத்தில் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய விரத நாள் என்னென்னா மகா சங்கடகர சதுர்த்தி. ஆவணி மாதம் வளர்பிறையில் வருவது போல தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தி என அழைக்கப்படுது.
மற்ற மாதங்களில் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்குன்னு நினைக்கிறவங்க ஆவணி மாதம் மகா சங்கடகர சதுர்த்தியில் தான் விரதத்தை தொடங்கணும். சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் போது பகல் முழுவதும் உண்ணாமல் மாலை வேளையில் விநாயகர் வழிபாடும் சந்திர தரிசனமும் செய்யணும். அதன் பிறகு விரதத்தை நிறைவு செய்யணும். சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டின் போது விநாயகர் பெருமானின் 32 வடிவங்களில் ஒன்றான சங்கடநாதன கணபதி வடிவத்தை வணங்க வேண்டும். சங்கடகர சதுர்த்தி வழிபாடு செய்யக்கூடிய உங்களுக்கு அனைத்து துன்பங்களும் நீங்கி சௌபாக்கிய வாழ்வு விநாயகர் பெருமான் தருவார். அடுத்ததாக மூன்றாவதாக இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரத நாள் கிருஷ்ண ஜெயந்தி. இறைவனை குழந்தை பருவமாக பாவித்து வழிபடுவதில் முதலிடம் கிருஷ்ணனுக்கு தான். திருமால் கண்ணனாக அவதரித்தது ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமியோடு வரக்கூடிய ரோகிணி நட்சத்திர நாள் தான். இந்த நாளில் கிருஷ்ண ஜெயந்தியாக நம்ம ஆண்டுதோறும் கொண்டாடுறோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்று கண்ணனுக்கு பிரியமான பால், வெண்ணெய், இனிப்பு சீடை, முறுக்கு, அதிரசம், அவுள், சீடை, தட்டை, தேன்குழல் இந்த மாதிரி இனிப்பு வகைகளும் பழங்களும் வைத்து வழிபாடு செய்யணும். சிறு குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு வீடுகளில் கண்ணன் பாதம் வரைந்து கண்ணனை வீட்டுக்கு அழைக்கக்கூடிய வழக்கமும் பண்ணும். கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆக மொத்தம் கிருஷ்ணரை வழிபாடு செய்கிறத மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 3 முக்கியமான விரதங்களை கடைபிடிக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் சிறப்பானதாக அமையும். இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் ராஜயோகத்தில் வாழ்க்கையை குசியாக மாற்ற போகிறாரு. அது எந்த மாதிரியாக மாற்ற போகிறாரு அப்படிங்கிற பலனை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இவ்வளோ நேரம் ஆவணி மாதத்தில் விரத நாட்களை ஷேர் பண்ண, இப்போ உங்களோட ராசிக்கு ஆவணி மாத பலன்களை ஷேர் பண்ண போகிறேன். ஆவணி மாத பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்க போகுது. 2025 ஆண்டின் ஆவணி மாதத்தில் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்கள், பரிகாரங்கள், என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் இப்போ சொல்ல போகிறேன். அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க. 2025 ஆவணி மாதத்தில் சூரியன் இயக்கத்தை வைத்து தான் தமிழ் மாதங்கள் ஆரம்பமாகுது. அதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கின்ற உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்க போகிறாரு. இது விசேஷமான அமைப்பாகும். குரு மிதுனத்திலையும், சனி மீனத்திலையும், சுக்கிரன் புதன் இயக்கங்கள் கடகத்திலையும் சிம்மத்திலையும் மாறி இருக்க போகுது. கண்ணில் செவ்வாய் இருப்பது நல்ல விசேஷமான நிலையாகும். புதனில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரிய புதன் சுக்கிரன் இருப்பது நல்ல அமைப்பாகும். கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவ குரு பார்ப்பது நல்ல மாற்றங்களை தரும். அந்த வகையில் தான் இந்த ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்க போகுது. ஆக்சுவலி இப்படி பிறக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்களுக்கு அட்டகாசமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். செவ்வாய் 10வது இடத்துல இருக்கிறாரு. பாக்கியாதிபதியான சூரியன் 8ல் மறைந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போது 9வது இடத்துல இருக்கிறாரு. தந்தை வழியிலான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். பாக்கியங்கள், கோயில் திருப்பணி தொடர்பான விஷயங்கள், ஆலய திருப்பணி, யாத்திரைகள் தொடர்பான விஷயங்கள் என அனைத்து விஷயங்கள்லையுமே அற்புதம் உங்களுக்கு ஏற்படும். மெயினாக மாதத்தில் ஆரம்பத்தில் 7வது இடத்துல இருந்த குரு சுக்கிரன் இருவரும் ராசியை பார்க்கிறாரு. 2 சுபர்கள் வலுத்து பார்க்கின்றனர். தனுசு ராசிக்காரங்களுக்கு முதுகுல குத்த தெரியாது, பிறரை கெடுத்து வாழ தெரியாது. தனுசு ராசிக்காரங்க நல்லவர்களாக இருப்பது தான் உங்களுக்கு பலவீனமே. இனி உங்களுக்கு படிப்படியாக நன்மைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். தந்தை வழியிலான நன்மைகள் ஏற்படும். அப்பாவின் உடல்நிலை சரியில்லை, கணவர் மனைவிக்கு அப்பாவோடு ஆகவில்லை என்ற வருத்தங்கள் இருப்பவர்களுக்கு அந்த நிலைகள் எல்லாம் மாறும். தந்தை தொடர்பான விஷயங்கள் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும். இல்லையெனில் அவர் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். தந்தை வழி சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அப்பா தந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் கோர்ட் கேஸ் என அலைந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு சுமூகமான நல்ல தீர்வுகள் கிடைக்கும். 9வது இடத்துல சூரியன் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பில் தொழில் செய்யக்கூடிய தைரியம் உண்டாகும். தொழில் அமைப்புகளில் சரியான இடத்துல கடை கிடைக்கவில்லை, வேலையாட்கள் கிடைக்கவில்லை என்றிருந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பெரும்பான்மையான விஷயங்கள் உங்களுக்கு நன்மையும் வெற்றி ஏற்படுத்தும். 4வது இடத்துல சனி இருப்பதால் அம்மா சார்ந்த விஷயங்களில் சிறு மன வருத்தங்கள் இருக்கும். என் பேச்சையே கேட்பதில்லை என்பது போன்று சில விஷயங்களில் நம்மை பற்றி கவலைப்படக்கூடிய நிலை ஏற்படும். தூர இடத்தில் இருப்பவர்களுக்கு அம்மா தொடர்பான கவலைகள் இருக்கும். மெயினாக அம்மாவிடம் சில விஷயங்களுக்கு அனுமதி வாங்குவதில் அர்த்தாஷ்டம சனியின் காரணமாக கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது.
மற்றபடி அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் நிலை ஏற்படும். இனி படிப்படியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் காலகட்டம் இருக்குது. தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்து விஷயங்கள்லையும் நன்மை பெறுவீங்க. அதனால் பெருசாக எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதுதான் உங்களுக்கு ஆவணி மாத பலனாக குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும். அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.